ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இப்படி எல்லாமாடா ஏமாத்துவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, நிறைய ஆஃபர் லெட்டர்லாம் அனுப்பி இது வந்து ஒரிஜினலா டூப்ளிகேட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த ஆஃபர் லெட்டர் காமிச்சு நிறைய அமௌண்ட்டும் வந்து போலி ஏஜென்ட்கள் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் நம்மள்ட்ட கமெண்ட் செக்ஷனில் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி என்னோட டெலிகிராம் ஐடியிலே வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் ஆஃபர் லெட்டர் ஒரிஜினலா டூப்ளிகேட்டான எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஆஃபர் லெட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கம்பெனில இருந்து கொடுக்குறது. நிறைய போலி ஏஜென்ட்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டாக ஒரு ஆஃபர் லெட்டர் ரெடி பண்ணி அதை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு அமௌண்ட் வாங்குறாங்க. நீங்கள் ஆஃபர் லெட்டர் கொடுத்தாங்கன்னா அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. ஆஃபர் லெட்டர் ஒரிஜினலா டூப்ளிகேட்டானு எப்படி நீங்கள் செக் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, அதில் வெப்சைட்டு, கம்பெனியோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஃபோன் நம்பர் ஒரு சில சமயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டூப்ளிகேட்டாக கொடுக்குறதுல சிங்கப்பூர் லேண்ட்லைன் நம்பர் இல்லாமல் ஃபோன் நம்பர், செல்ஃபோன் நம்பர் இருக்கும். அது வந்து கண்டிப்பாக போலியான ஆஃபர் லெட்டர் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா .comனு முடியும். சிங்கப்பூரில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வெப்சைட்டுமே .com, .sg இல்லைனா .sgன்னு தான் முடிஞ்சிருக்கும். .sgன்னு முடிஞ்சாலே அது ஒரிஜினல் தான். ஒரு சில ஆஃபர் லெட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பரும் இருக்காது, அட்ரஸும் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் கம்பெனி நேம் மட்டும் போட்டு ஆஃபர் லெட்டர் இருக்கும். இந்த மாதிரிலாம் இருந்தால் போலி தான். இதை மட்டும் வச்சு ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு கண்டுபிடிச்சிடலாமா, இல்லை இது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது அப்போ நான் பணம் கட்டலாமான்னு கேட்டிங்கன்னா தயவு செய்து பணம் கட்டாதீங்க. ஒரிஜினல் ஆஃபர் லெட்டராகவே இருந்தாலும் நீங்கள் அதுக்கு பணம் கட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. MOM வெப்சைட்டில் அப்ளை பண்ணி உங்களுக்கு அப்ரூவல் இல்லைனா பெண்டிங்னு காமிச்சா மட்டும் அமௌண்ட் கட்டுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.